Hi friends, welcome to Freshly in Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் தாங்க பார்க்க போறோம். crispy potato finger. இந்த ஸ்நாக் கண்டிப்பா நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்குங்க. வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்ட்டா எப்படி இத பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வாங்க crispy potato finger எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Friends, இப்போ potato finger பண்றதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துட்டேன். அதுல ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துர்க்கேன். அதை இதல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இத கட்டியே இல்லாம கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. Friends, இங்க பாருங்க. உருளைக்கிழங்க நான் கட்டியே இல்லாம இப்படி நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதல நம்ம ஒவ்வொரு பொருளா சேர்த்துக்கலாம். இதல நான் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் சேர்த்துக்க போறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லனா வேண்டாம். அடுத்தது கொஞ்சமா பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா சாட் மசாலா வேணாம் என்கிட்ட இல்ல அப்படிங்கறவங்க நீங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெப்பர். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியே இல்லாம கொஞ்சம் கலந்துக்கலாம். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியா இருக்கும். தண்ணியா இருக்க கூடாது. அதுக்கு நம்ம கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, நான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒண்ணா கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் இதில் எதுக்கு அதிகமான ஸ்பைசஸ் சேர்க்கல அப்படின்னா எப்படியும் குழந்தைங்க வந்து கெச்சப் தொட்டு தான் சாப்பிடுவாங்க. அதுவே காரமாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அது இதுவும் காரமாக இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் மைல்டாக கொஞ்சம் அங்கங்கே இந்த ஸ்வீட் கார்னோட இனிப்பு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் அதுக்காக தான் சேர்த்துக்கல. இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா திக்காக கலந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்படி எதுக்கு அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்மளுக்கு வந்து கையில் பிடிக்கும்போது விரிசல் இல்லாமல் வர்றதுக்காக. ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக பண்ணி விடுங்க. இந்த பாருங்கள், நம்ம உருட்டினதில் விரிசலே இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நான் வந்து ஒரு 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் breadcrumbs எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து எக்கில் போட்டு நல்லா இப்படி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு breadcrumbsல போட்டு நல்லா உருட்டி விடுங்க. இப்படி மேலே போட்டு breadcrumbs உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ரஸ்க் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரஸ்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா உருட்டி இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் எக்கில் டிப் பண்ணி நம்ம breadcrumbsல ட்ரிப் பண்ணி அழகாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் நான் ஒவ்வொரு பொட்டேட்டோ பைட்ஸாக நான் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ இதை சேர்த்தாச்சு. நம்ம இது ஒரு பக்கம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அதே மாதிரி எல்லா பொட்டேட்டோஸையும் நம்ம திருப்பி விட்டுறலாம். இது எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முட்டையில் கோட் பண்ணதுனால நம்மளோட breadcrumbsலாம் நல்லா பிரிஞ்சு வராமல் நல்லா கோட் ஆகிருக்கு பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக நம்மளோட பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். மயோனைஸ் அண்ட் கெச்சப்போடு இதை சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃபிங்கர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்குங்க. நம்ம அதிகமான மசாலா சேர்த்துக்கவே கிடையாது. ஜஸ்ட்டு சாட் மசாலா, பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதிகமான ஃப்ளேவர்ஸ் நம்மளுக்கு எடுத்துக்கவே கொடுக்காது. அதே மாதிரி உள்ள ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கறதுனால அங்கங்கே ஸ்வீட்டாக ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.